எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருடைய முதல் கேள்வி, நாளைக்கு மார்க்கெட் ஒரு 2% ஏறுமா, ஒரு 400-500 பாயிண்ட் ஏறுமா அப்படின்றதான். ஏன்னு கேளுங்க, உலக அளவில் இப்பவும் மார்க்கெட்டுகள் 2% என்பதெல்லாம் அசால்ட்டாக ஏறி இருக்கான். அது மட்டும் இல்லை, உலகத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட இந்த ஜப்பான் இண்டெக்ஸ் கடந்த 5 நாட்களில் பார்க்கும்பொழுது 7% ஏறி இருக்கானுங்க, 2253 பாயிண்ட். ஆனால் நம்மால் நிஃப்டி பாருங்க, கடந்த 5 நாட்களில் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டான். 247 பாயிண்ட். இது சிம்பிள் கூட இல்லை, கும்பா நீட்டி படுத்த கிளியாக 247 பாயிண்ட் நம்மளை தொந்தரவு தான் பண்ணி வச்சிருக்கான். அப்போ இப்போ எல்லாருடைய கேள்வி என்னன்னா, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி இதே மாதிரி இன்னொரு 2% 400 பாயிண்ட் நிஃப்டி ஏறுமா, ப்ளீஸ் தயவு செஞ்சு வாயே, நாங்கள் வேணாலும் விளக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் சைனா நீ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது சமீபத்தில் இந்த யூஎஸ் சைனாவுடைய டேரிஃப் வாரின் போது அமெரிக்கா ஒரு 20 எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. உடனே சைனா என்னட்டாங்க, இது ஒரு வெல்கம் மூவ் தான், நீங்கள் பண்ணினது தப்பு, இப்போ தான் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, மொத்த கம்ப்ளீட் மிஸ்டேக்கையும் நீங்கள் இப்போ கரெக்ட் பண்ணுங்க, எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸை தூக்குங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அமெரிக்கா கொஞ்சம் பொறுங்க பாய், நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் ஒரு புது டேரிஃபில் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் பண்ணக்கூடிய கூத்துனால இன்வெஸ்டர் முதலீட்டாளர்களுக்கு மட்டும் நஷ்டம் இல்லை, ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் நஷ்டம். ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் பிடிச்சி போக மாட்டேங்குது, பிரேக் அவுட்டோ அல்லது பிரேக் டவுனோ ட்ரெண்ட் பிடிச்சி போகிறதில்ல. ஸோ ஒரு சைட்வேஸ் பேட்டர்னுக்குள்ள கீழே இறங்கினா வாங்கவும் மேலே போனால் விற்கிறவும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தற்போதைய மார்க்கெட் உபயோகமாக இருக்குது. எது எப்படியோ ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கரெக்டாக 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்திருக்கு. அடுத்தடுத்த நாட்களில் இந்த 10 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி மேல் நோக்கி ஒரு 4-5 நாள் இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது வரும். அப்படி இல்லாமல் மறுபடியும் ஏதாவது ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கினாக்கா அப்புறம் மறுபடியும் மகிழ்ச்சி என்பது அடுத்த வாரத்துக்கு இல்லை. நண்பர்களே, இப்பெல்லாம் நிறைய பெண்கள் இந்த கெட்டி மேளம், பாண்டியன் ஸ்டோர்ஸு அப்படின்னு பல நாடகங்களை பார்த்துட்டு எதேச்சியாக வாட்ஸ்அப்பை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆளுக்கு என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி தொட்டிருக்கான். உடனே அவனுடைய ஃபோனை அந்த ஃபோட்டோக்குள்ளே வைரஸ் இருந்திருக்கு. ஸோ அவனுடைய ஃபோனை டோட்டலாக கிராஷ் பண்ணி விட்டுட்டு அந்த வைரஸ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட இருந்த 2 லட்ச ரூபாயை அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு. இது ஒரு புது ஸ்கேம் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பீங்க, அது ஒரு ஃபோட்டோவை தொட்ட உடனே போகிற மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில். ஸோ வாட்ஸ்அப்பில் அன்னோன் நம்பர்லேருந்து எந்த ஒரு விதமான சமிஞ்சைகள் வந்தாலும் நீங்கள் அதுக்கு உடன் கொடுக்காதீங்க, டெலீட் பண்ணி விட்டுருங்க. நண்பர்களே, நம்மளுடைய மார்க்கெட் சோகமாக இருக்கிறப்பவெல்லாம் அப்பப்போ இந்த எஃப்ஐஎஸ் பணம் போட்டு திடீர்னு மார்க்கெட்டை லேசாக கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி விடுவாங்க. அவங்க இல்லைன்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்பீடாகவே இருக்காது, தூங்கிடும். இந்த சமயத்தில் Q4 ரிசல்ட்ஸ் வரக்கூடிய வாரங்களில் ஆரம்பிக்குது. அப்படி ஃபாரினர்ஸ் திரும்பி நம்ம இந்தியாவில் பல லட்சம் கோடி மறுபடியும் திரும்பி பணம் போடணும்னாக்கா இந்த Q4 ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்ததுன்னா தான் மறுபடியும் பணம் போடுறதுக்கு ஆசையோடு வருவாங்க. ஸோ Q4 ரிசல்ட்ஸ்னுடைய அறிவிப்பு ஆரம்பிச்சுனுமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இந்த வருஷம் நம்மளை நல்லபடியாக வச்சுருக்க போகிறானுங்களா இல்லை கம்ப்ளீட்டாக இன்னொரு 10-20% பிடுங்க போகிறாங்களா அப்படின்ட்டு. நண்பர்களே, ஏற்கனவே நம்மளுக்கு தங்கம் விலை ஏறிட்டே இருக்கேன்னு ஒரே பிரச்சனையாக இருக்குது. இந்த சமயத்தில் நேச்சுரல் டிமாண்ட், அதாவது இயற்கையாக ஒவ்வொரு வருஷமும் ஏற்படுத்தக்கூடிய டிமாண்ட், இப்போ நாடு சரியில்லை, உலகம் சரியில்லை அப்படின்றதுனால கோல்டில் பல்வேறு முதலீட்டாளர்கள், சிறு முதலீட்டாளர்கள் வாங்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கவர்மெண்ட்டுகளே வாங்குது, உலக நிலைமை சரியில்லைன்னு. அதனால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி தங்க விலை எங்கேயோ போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் வருஷமான ஒரு நேச்சுரல் டிமாண்ட் அப்படின்றது இந்த அக்ஷய திருதியை என்பது 30 ஏப்ரலில் வருது. அப்படி 30 ஏப்ரல் வர்றதுக்குள்ள இதனுடைய விலை எப்படி இருக்கும்? இப்போதைக்கு நம்ம இன்டர்நெட்டில் போட்டு பார்க்குறோம். 1 கிராம்னுடைய 24 கேரட் இந்தியாவில் என்ன ரேட் போயிட்டு இருக்குன்னா 9335 போயிட்டு இருக்கு. இது வரக்கூடிய அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன ரேட்டாக இருக்கும்? ரேட்டு குறைஞ்சதுன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம்தான். ஆனால் எதுக்கு ஒரு ரவுண்டு ஃபிகராக இருக்குன்ட்டு கரெக்டாக அக்ஷய திருதி அன்னைக்கு 10,000 தொட்டுதுனாக்கா நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நகைக்கடை ஓனருக்கெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும்.
நண்பர்களே, சமீபத்தில் இந்த அம்மி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற பங்கு சாதனை செய்த பங்கு. இப்போ அவனுக்கு வேதனையோ அல்லது சோதனையோ வரப்போகுதா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த அம்மி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற பங்கு தற்போது 52 வீக் ஹையில் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த கம்பெனியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதனுடைய தகவல் ஸ்பிளிட் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஷேர் இதில் வந்து 2 ஷேராக ஸ்பிளிட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதில்ல, இப்போதைக்கு இந்த பங்கு மேல் நோக்கி இருக்குது. இப்படித்தான் CDSL அப்படின்ற பங்கும் ரிலையன்ஸ் அப்படின்ற பங்கும் மேல் நோக்கி இருந்தான். போனஸ் கொடுத்தாலும் ஸ்பிளிட்டு கொடுத்தாலும் ப்ரைஸ் வைஸ் இம்பேக்ட் ஒன்று தான். ஃபேஸ் வேல்யூவில் மாற்றம் தான் ரெண்டுக்கு வித்தியாசம். போனஸ் கொடுக்கும் பொழுது ஃபேஸ் வேல்யூ மாறாது, ஆனால் ஸ்பிளிட் கொடுக்கும்போது ஃபேஸ் வேல்யூ மாறிடும். ஆக சமீபத்தில் இந்த போனஸ் இந்த மாதிரி ஸ்பிளிட் போன்ற பங்குகளில் இந்த ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பாவம் அவன் கொடுத்ததுக்கப்புறம் தான் இப்படி நொந்து போய் கீழே இறங்கினான். அதே மாதிரி தான் இந்த CDSL அந்த போனஸ்னுடைய அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் மேல் நோக்கி போனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவனை செஞ்சு விட்டாங்க. 2000 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் இப்போ 50% இறங்கி 1171 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த அம்மி ஆர்கானிக்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகத்தில் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. FIS எல்லாம் கூட பாருங்கள், அவங்கெல்லாம் 15% தற்சமயத்துக்கு ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. DISமே 20% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த அம்மி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற பங்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்குமா அப்படின்றதுக்கு உண்டான கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி தகவல்களினால் மிகப்பெரிய வாலட்டிலிட்டி இது வருமா அப்படின்னு யோசிக்கும்படியாக இந்த கொஸ்கார்ப்னுடைய டிமெர்ஜர் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி மஸ்டாக்னுடைய இன்ட்ரிம் டிவிடெண்ட் 3 ரூபாய்கள் அப்படின்றது ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. நண்பர்களே, கோயில் வாசலில் உட்காந்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு கையில் 1 கோடி பரிசு விழுந்த மாதிரி நம்ம நாட்டில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது வந்திருக்குங்க. நண்பர்களே, 2 விஷயம் உங்களுக்கு தெரியாதில்ல. நம்ம டாடா குரூப் வந்து செமிகண்டக்டர்னுடைய பிளான்ட்டுகள்லாம் ஆரம்பித்து அதில் பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ மொபைல் ஃபோன் ப்ரொடக்ஷன்லேயும் நம்ம ஆளுங்க பெரிய ஆளுகளாக வந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா எப்படி நம்ம ஃபார்மா வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோமோ, ஐடி துறை அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோமோ, அது மாதிரி திடீர்னு பார்த்தா இந்தியாவிலேருந்து எலக்ட்ரானிக்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆப்பிள் இந்தியனுடைய ஐஃபோன் ப்ரொடக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்குது, நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்றாங்க. நான் உடனே ஓடி போய் பார்த்தேன், இந்த ஆப்பிள் ஐஃபோனுடைய ப்ரொடக்ஷனால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்குக்கு ஏதாவது நல்ல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா அப்படி அட்வான்டேஜில் ஃபாக்ஸ்கான், டாடா எலக்ட்ரானிக்ஸ், ஸ்பெக்ட்ரான் போன்ற கம்பெனிகள் இருக்குது. டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே எந்த ஸ்டாக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் போன்ற கம்பெனிகள்லாம் அந்த மாதிரி ஃபோன் அசம்பிளிக்குள்ளேயும் வர்றாங்க. அந்த பிஸ்னஸையும் இவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் போன வாரத்தில் மார்க்கெட் நல்லா இருந்தபோது 7% ஏறி இருக்கான். தற்சமயத்தினுடைய ரேட் இந்த பங்கு வந்து இன்னும் 52 வீக் லோ என்பது வரல. 52 வீக் லோ என்பது 8000 இருக்குது. அவனுடைய 52 வீக் ஹை என்பது ஆல்மோஸ்ட் 20,000 பக்கத்தில் இருக்குது. இவன் இந்த மாதிரி கீழே ஒரு 8,000 ரூபாய்க்கு இருந்திருந்தால் நிறைய பேர்த்துக்கு சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் தற்போதைக்கு அவன் ஒரு 6 மந்த் லோ என்பதில் தான் உள்ளான். எது எப்படியோங்க, நம்மெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம், ஏஐயில் நம்ம இன்னும் பெரிய ஆள் வரலையே, ரொபாட்டிக்ஸில் நம்ம இன்னும் பெரிய ஆளாக வரலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் சமீபத்தினுடைய டாப்பிக்கில், ஹாட் டாபிக்ஸில். ஆனால் திடீர்னு பார்த்தா இந்தியாவுக்கு ஏதோ ஒரு லக் இருக்குங்க நண்பர்களே. சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு எலக்ட்ரானிக்ஸில் மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. பட் இங்கேயும் நல்லா யோசிச்சு உள்ளே இறங்கி இருக்கிறது டாடா குரூப் தான். நண்பர்களே, அடுத்த வாரத்தில் பல தகவல்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே உங்களை கடுப்பாக்கக்கூடிய தகவல் தான், எரிச்சல் அடையக்கூடிய தகவல் தான். முதல் தகவல் என்னென்னா, ட்ரேடிங் டேஸ் ரொம்ப கம்மி. இந்த வாரத்தில் வந்து 3 நாள் தான் ட்ரேடிங் டேஸ். அதே மாதிரி டேரிஃப் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்னும் ஓயல. அமெரிக்கா வந்து பின்வாங்க மாட்டேன்றாங்க. அவங்க என்னன்றாங்க, இல்லை நாங்கள் பின்னாடியெல்லாம் வாங்கலிங்க, நாங்கள் வந்து அதை எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது மறுபடியும் தனி கேட்டகரியில் வரும் அப்படின்ற மாதிரி எரிச்சல் அடையக்கூடிய வகையில் அதுலேயும் இன்னும் டேட்டா என்பதில்லை. அதே மாதிரி FIS நம்மளை நொந்து நூடுல்ஸாக போகிற மாதிரி இப்போ வரைக்கும் செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. Q4 ரிசல்ட் TCS வெளியிட்டு இருந்தாங்க, அது வந்து ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்குது. ஸோ அங்கேயும் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் கடுப்பு தான். பட் இன்ஃபோசிஸ், விப்ரோ போன்ற கம்பெனிகள்லாம் எப்படி ரிசல்ட் இந்த வாரத்தில் கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது போக எல்லா பிரச்சனையும் போக இப்போ US ஃபெட்டினுடைய சேர்மன் வந்து பேச போகிறார் ஏப்ரல் 16 இப்போ அவருக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஏதாவது ஆகலை, ட்ரம்ப் என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஏதாவது நேரடியாக ஏதாவது தாக்குதல் மாதிரி என்னத்தையாவது ஒன்று பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், அதுவும் நம்மளுக்கு கடுப்பு தான் ஆகும். நம்ம இத்தனை நாள் அமெரிக்காவினுடைய GDP, அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளேஷன்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
இப்போ சைனா தனிப்பெரும் ஆளாக இந்த உலகத்தில் மேல் நோக்கி வந்துருவானா அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போ சைனாவினுடைய ஜிடிபி அடுத்த வாரத்தில் எப்படி வெளியிட போகிறாங்க அப்படின்ற தகவலையும் நம்ம இப்போ உன்னிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் டிவிடெண்ட் கொடுக்கறது பெருசு இல்லை, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷம் லேப்ஸ் ஆகலாம், ஆனால் கடந்த 5 வருஷத்தை எடுத்து பார்க்கும்பொழுது கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுத்த கம்பெனிகளில் இந்த ஐஓசி, கோல் இண்டியா, ஓஎன்ஜிசி போன்ற பங்குகள் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஓஎன்ஜிசி வந்து போன ஒரே வருஷத்தில் மட்டும் 13 ரூபா 50 பைசா அப்படின்றது டிவிடெண்ட் கொடுத்துருக்கான். போன வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இப்போ 230 ரூபா அப்படின்றது ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன, கிட்டத்தட்ட 5.8% தற்போதைய நிலைமையில் மறுபடியும் அவனுடைய டிவிடெண்டை திருப்பி கொடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தானாக்கா 6% அப்படின்றது கொடுப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்கே தான் நம்ம ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் வந்து பெருசாக க்ரோத் என்பது இருக்காது. நாளைக்கே மார்க்கெட் திரும்பிடுச்சு, புல்லிஸ் ஆயிடுச்சுனாக்கா கேக்லான் மேக்லான் கம்பெனிலாம் எந்திரிச்சிட்டு அப்படியே ஆடுவானுங்க. ஆனால் அப்பவுமே வந்து இந்த டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள்லாம் எப்பாவது ஒரு முறை தான் உச்சத்துக்கு போகும், மறுபடியும் கீழே விழுந்துடும், அப்புறம் மறுபடியும் உச்சத்துக்கு போகும் அப்படின்னு ஒரு மாதிரி ட்ரெண்டிங் கிளியில ஆடிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ இது போன்ற பங்குகள்லாம் பெரிய ஆளு என்ன பண்ணுவாங்கன்னா அதை தொடர்ந்து ஒரு மாதிரி டிவிடெண்டுக்காக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நல்ல விலை அப்படின்னு வரும்பொழுது பிடிச்சி தள்ளி விட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த ஐஓசி கூட பார்த்தீங்கன்னா 7 ரூபாய்கள் டிவிடெண்ட் கொடுத்ததா பார்த்தேன், கிட்டத்தட்ட 5.5%. ஆனால் இந்த பங்குமே எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கடந்த 5 வருடத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனும் அதே மாதிரி தான் ஒரு ட்ரெண்டிங்கே அப்படியே ஏறுறது, அப்புறம் அப்படியே தொடர்ந்து இறங்கினானாக்கா மறுபடியும் ட்ரெண்டிங்கே அப்படியே இறங்குறது. ஸோ சில பேர்லாம் இப்படிக்கு அப்படி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்டில் ஒன்றா டிவிடெண்ட் வரட்டும் இல்லைன்னா ப்ரைஸ் மேல் நோக்கி ஏறும் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் ப்ரைஸ் எப்போ மேல் நோக்கி ஏறுவான்னா எப்பாவது ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒருக்காவோ அல்லது 3 வருஷத்துக்கு ஒருக்காகவோ தான் இந்த பங்குகள் அப்படின்றது மேல் நோக்கி வர்றதாக இப்போ சமீபத்தினுடைய ப்ரைஸ் சார்ட் என்பது காமிச்சிக்கிட்டு இருக்கு. அட பாவிகளா, 40 வயசுல தாயா எங்களுக்கு நெஞ்சு வலி, அந்த வலி இந்த வலின்னு வருது. அது போக ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், இஎம்ஐ கட்டணும்னு எத்தனையோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்களுக்கு 40 வயசுல தாயா வருது. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து யாராவது ஒருத்தர் வேலையை விட்டு தூக்கணுன்னாக்கா 40ஸ்ல யார் இருக்காங்களோ, அந்த மிடில் லெவலில் யார் இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி தூக்குறதுக்கு தான் முதல்ல பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இதே நீங்கள் திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா 40 வயசான என்ன 60 வயசான என்ன அந்த ஒரு 20,000 40,000 சம்பளத்துக்கு ஆளுகளே கிடைக்காம இன்னும் டிமாண்டாக தான் இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிறது பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில். ஸோ கார்ப்பரேட் கம்பெனிஸில் யாராவது 40 வயசு ஆளுங்க இருந்தாங்கன்னா அப்போ கையில் கண்டிப்பாக கேஷாக ஒரு 40 லட்சத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் தான் இது மாதிரி எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஜெயிச்சு வர முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க ரொம்பவுமே அப்டேட்டடாக இருக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணுமா, இந்த அதுலேயும் ஒரு கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் பாரு. இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியணுமா, இங்கேயும் பாரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்று முடிஞ்சு சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன்னு அவங்கள அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கார்ப்பரேட் கம்பெனியில் 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு ரெசஷன் வரும்பொழுதோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுதோ முதல்ல அவங்களத்தான் குறி வைக்கிறாங்க. இதுக்கு மேலே தாங்காது குருநாதா, தயவுசெய்து விற்கிறத நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஐஸ் இந்த 10 நாள்லேயே 34,000 கோடியை விற்றுருக்காங்க. இப்படியே போனால் மீதி 30 நாளை கம்ப்ளீட் பண்ணாக்கா 1 லட்சம் கோடியை தாண்டி போயிடுவாங்க போல். சமீபத்தில் கடைசியாக அவங்க 1 லட்சம் கோடிக்கு மேலே விற்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024. அப்படி 1 லட்சம் கோடிக்கு விற்ற பொழுது தான் நம்மளுடைய மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் ரொம்ப ஷார்ப்பாக கீழே இறங்குச்சு, தொடர்ந்து இறங்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ அந்த மாதிரி பண்ணிடாதீங்கப்பா தங்கங்களா, செல்ல குட்டிகளா அப்படின்ற மாதிரி இருக்கு. முதல்ல உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா, இந்தியாவில் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது அதனால தான் நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் கோடி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சைனாவுடைய மார்க்கெட் நல்லா இருக்கு, அதனால் நாங்கள் இந்தியாவை விற்றுட்டு நாங்கள் சைனாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒருக்கா விற்றாங்க. இப்போ மறுபடியும் கடந்த 20-30 நாட்களாக மிகப்பெரிய அளவில் 30,000 கோடிக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க மறுபடியும் புதுசாக பயப்படுறாங்க. எத்தனை தடவையா நீங்கள் பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு இப்போ டேரிஃபினுடைய பிரச்சனைனால எங்களுக்கு பயமாக இருக்குது, அதனால் நாங்கள் பிடிச்சி இந்திய பங்குகளை விற்றுடுறோம் அப்படின்ற மாதிரி விற்றுட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுடைய லிஸ்ட்டை பார்த்தா ஒரே காமெடியாக இருக்குது. அப்போ நீங்கள் பயந்துக்கிட்டே இருப்பீங்களாயா, தைரியமாக துணிஞ்சு இந்திய மார்க்கெட்டில் நீங்கள் வாங்க மாட்டீங்களாயா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்றுங்க நண்பர்களே, இவங்க இப்படி லட்சம் கோடிக்கு விற்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு ஷார்ப் ஃபால் அப்படின்றது வருது. மற்றபடி அவன் 20,000-30,000 கோடிக்கு விற்கிறப்பெல்லாம் நம்மளுடைய மார்க்கெட் வந்து சின்ன சின்ன மூவ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம டிஐ சரியாக கவுண்டர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதத்தில் தற்போதைக்கு அவங்க 10,000 கோடியை கடந்த 10 நாட்களில் விற்றிருந்தாலுமே
கடந்த 10 நாளை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது மார்க்கெட்டில் பெருசாக எந்த விதமான சுணக்கும் ஆகலை. இனி அடுத்த 20 நாள் தயவு செய்து ஒரு 80 லட்சம் கோடி 80,000 கோடிக்கு பிடிச்சி வித்து விட்டுறாதீங்க ஐயா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அட போயா, ஒரு குடியார புருஷனை எத்தனை தடவை தான் காப்பாற்றி விடுறதுன்னு 2-3 தடவை காப்பாற்றி விட்டுட்டு அப்புறம் 3ஆவது தடவை உடம்பு சரியில்லைனாக்கா கொண்டு போய் ரோட்டில் படுக்க வச்சிருவாங்க வீட்டம்மா. அவங்க செய்யறதும் தப்பு கிடையாது. ஸோ அப்போ அந்த சமயத்தில் 2 தடவை நம்மளுடைய மார்க்கெட்டை காப்பாற்றி விட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 21,800 அப்படின்ற லெவல். டேய், உங்களை எத்தனை தடவை தான்டா சும்மா காப்பாற்றி விடுறது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய வீழ்ச்சியை ஒரு முறை தடுத்து நிறுத்திய அந்த 21,800 அப்படின்ற லெவல் மறுபடியும் இந்த ட்ரம்ப்னுடைய டேரிஃப்னால மறுபடியும் தடுத்து நிறுத்திய லெவல் என்னன்னா 21,800. அப்போ நீ மறுபடியும் கீழே வந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு மரியாதை இல்லடா அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு மார்க்கெட்டினுடைய நிலவரம் இருக்கு. அதே சமயம் மேலே போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு 2 பேர் நம்மளுடைய வில்லனு இவனுக்கு 2 பேரும் தான் நண்பர்களே. இந்த 24,000க்கு பக்கத்தில் வந்ததுனாவே மார்க்கெட் 2 முறை ததிங்கினத்துவம் பாட்டு பாடி இருக்கு. இனி கரெக்டாக இப்போ சென்டரில் இருக்கான். இனி கீழே உடைக்க போறானா மேலே உடைக்க போறானான்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு நம்மளை 2 தடவை காப்பாற்றி விட்ட ஹீரோவும் இருக்கு, நம்மளை 2 தடவை கீழே தள்ளி விட்ட வில்லனும் இருக்கான். இப்போ மார்க்கெட் நட்ட நடுவால் இருக்கு. இனி இந்த மாதம் முடியும் போது தெரிஞ்சிடும் நண்பர்களே. இந்த அக்மி ஃபின்ட்ரேட் அப்படின்னு ஒரு ஐபிஓ வந்தப்ப எல்லாம் ஓடுனாங்க. 120 ரூபாய்க்கு வந்த ஐபிஓ, அந்த ஐபிஓ பிடிக்கிறதுக்கு பலதரப்பட்ட மக்கள் ஓடுனாங்க. நம்ம ரீட்டைலாம் ஒரு ஷேர் தான் அவன் விற்கிறன்றான். 44 பேர் ஓடுன்னு ஓடுனாங்க. கடைசியில் அந்த 120 ரூபாய்க்கு வந்த ஐபிஓ இப்போ என்ன இருக்குது தெரியுங்களா? வெறும் 84 ரூபா இருக்கு. அந்த ஐபிஓவில் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் நண்பர்களே. மிக முக்கியமான தகவல் இது. அதாவது இப்போ இன்னைக்கு Q4 ரிசல்ட் வரப்போகுது. Q4 ரிசல்ட்டில் ஒவ்வொருத்தரும் செக்டர் அனலைஸ் பண்ணிட்டு எந்த செக்டரில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தயாராக இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு செக்டரில் இருக்கீங்களா? ஒரு உதாரணத்துக்கு முன்னணி செக்டர்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மா செக்டர், ஐடி செக்டர், பேங்க்ஸு, இதில் இந்த ஃபினான்ஸ் ஒருத்தன் தான் உருப்படியாக உச்சத்தில் இருக்கான் பெரும்பாலும். மற்றது எல்லாருமே ஒரு மாதிரி சுமாராக தான் இருக்கானுங்க. மெட்டல்ஸு, பவரு, ரெனியூவபிள் எனர்ஜி, இன்ஃப்ரா, அது போன்ற முன்னணி செக்டர்கள்லாம் இருக்குது. இது மாதிரி நீங்கள் இப்போ Q4 வரப்போகிற Q4 வச்சுக்கிட்டு தான் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டு எந்த செக்டர் அடுத்தடுத்த வருடங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் எந்த செக்டரை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற கமெண்ட்டை பதிவிடுங்க. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.